திருமலை சாலைகளில் வரும் 15ஆம் தேதி முதல் ஃபாஸ்டாக் நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஏழுமலையானை தரிசனம் செய்ய வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு ஃபாஸ்டாக் நடைமுறை கட்டாயம் என்று தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சாமி தரிசனத்திற்காக வரவுள்ள நிலையில் தனியார் வாகனங்கள் மற்றும் சொந்த வாகனங்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருப்பதியில் இருந்து திருமலைக்கு வரும் மலைப்பாதை என்பது கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்ராக் என்பது கட்டாயம் என திருப்பதி தேவஸ்தானம் அறிக்கையில் எழுதியுள்ளது. இந்த அறிக்கையில் 2016ஆம் ஆண்டு இந்த ஃபாஸ்ட்ராக் முறையை அறிமுகத்தின் நிலையில் தற்போது இந்த ஃபாஸ்டாக் நிலை அனைத்து வாகனங்களும் கட்டாயமாக ஃபாஸ்டாக் இருக்க வேண்டும். அந்த வாகனங்கள் இல்லாத நிலையில் ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்களில் அனுமதிக்கப்படாது என அறிக்கையானது தேவஸ்தானம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் நிலையில் பக்தர்கள் வரும் பக்தர்கள் இனிமேல் ஃபாஸ்டாகை கட்டாயமாக ஸ்டிக்கர் ஒட்டியபடி ஃபாஸ்டாகில் 50 ரூபாய் செலுத்தி திருமலைக்கு வர வேண்டும் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தேவஸ்தானம் தரப்பில் முக்கியமான அறிக்கையாக இந்த தகவலானது வெளியாகியுள்ளது. இது 15ஆம் தேதி முதல் இந்த ஃபாஸ்டாக் முறையை அமல்படுத்துவதாக தேவஸ்தானம் அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.